இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரு ஆலோசனை சொல்றேன். உன் ஃப்ரெண்டு உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உன்னை கண்டிக்கிற ஃப்ரெண்டு தான்ப்பா உனக்கு தேவை. உன்னை எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ற ஃப்ரெண்ட நீ உன் கூட வச்சுக்காத. என்கரேஜ் பண்ணி 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 உன்னை பொல்லாத இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. இப்படியே அடங்கி இருக்க போறியா? ஒரு நாள் ஏத்து பேசு. உங்க அப்பா வாய் அடக்குறாரா இல்லையான்னு பாரு. இப்படி தவறான விதத்திலே ஆலோசனை கொடுக்கிற எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்க நல்லவங்க, இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பி நல்லவங்க, தங்கச்சி நல்லவங்க, கணவன் மனைவி நல்லவங்க. ஆனா உங்களை இப்படி மாத்துனது யாரு? நான் ஆதங்கத்தோட சொல்றேன், உங்களை யாரு மாத்துனா? நீ கோவப்படாத ஆளு, உங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசாத ஆளு, நீ இன்னைக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு உன்னை யாரு கொண்டு வந்து விட்டா? இது உன் குணமே இல்ல. நீ அம்மா அப்பாவை எதிர்த்து பேச மாட்டேன்னு தானே முடிவு எடுத்திருக்கிற. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்ன இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க அம்மாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க, உங்க அப்பாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க. 22 வருஷம் உன்னை வளர்த்துற அம்மா அப்பா உனக்கு பெருசா தெரியல, 4 வருஷமா இருந்த ஃப்ரெண்டு உனக்கு பெருசா தர்றாங்கல்ல.